கிட்டத்தட்ட ஒரு 650 ஆண்டர்பிரினர்ஸை ஒரு சர்வே பண்ணியிருந்தோம். அவங்க கிட்ட ஒரு 3 கேள்விகள் கேட்டிருந்தோம். அதுக்கான விடை தான் இந்த வீடியோ. சரி, இதில் அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, எந்த வருஷம் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தீங்க? 2வது, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப உங்களுடைய பிஸ்னஸ்க்கு என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க? முக்கியமாக ஒரு வருஷத்துக்கான ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, ஒரு 5 வருஷத்துக்கான மிட் டேர்ம் கோல் என்ன, ஒரு 10 வருஷத்துக்கான லாங் டேர்ம் கோல் என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒரு கொஸ்டின். அண்ட் 3வது கொஸ்டின், இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன? உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு க்ரோத் பேஸில் போயிட்டுருக்கா? ஸோ இந்த 3 கேள்வி தான் கேட்டோம். ஸோ இந்த 3 கேள்விக்கான பதில் என்ன வந்து ஆண்டர்பிரினர் சொன்னாங்க, அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். அதாவது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு என்ன கோல் இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது பெரும்பான்மையான பீப்புள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசாக நான் கோல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம், பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுதான் பெரும்பான்மையான மக்கள் சொன்ன பதிலாக இருந்துச்சு. 2வது செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோல்ஸ் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு பெரிய கிளாரிட்டிலாம் இல்லை, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் இந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை, நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு இலக்கு அப்படின்னு வச்சேன், ஸோ அதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் கடைசி செட் ஆஃப் பீப்புள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் கோல் இதுதான், நான் இதை டெய்லி பேசிஸில் எழுதியும் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு 8% பீப்புள் வந்து சொல்லியிருந்தாங்க. ரைட். ஸோ இதுக்கு அடுத்த கேள்விக்கான இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸோடைய பேஸ் என்ன, க்ரோத் பேஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு முதல் செட் ஆஃப் பீப்புள், அதாவது எனக்கு பெருசாக கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்ன அந்த பீப்புள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஃபுல்லாக தாங்க இருக்குது, இன்னும் பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் நாங்கள் பார்க்கல, ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோம் பிஸ்னஸை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2வது செட் ஆஃப் பீப்புள், அதாவது நான் ஏதோ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு பெருசாக கிளாரிட்டி இல்லை, ப்ராப்பரான ப்ரொசீஜரில் நாங்கள் செட் பண்ணலை கோல்ஸை அப்படின்னு சொன்னவங்க ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிருக்காங்க, பட் அந்த லெவல்லேருந்து பெரிய லெவல்ஸ் அந்த க்ரோத் பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசி செட் ஆஃப் பீப்புள், அதாவது கிளியராக கையில் இதுதான் என் கோல்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கவங்க இப்போ அந்த க்ரோத் பேஸோட உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் பண்ண டேட்டாவோட ரிசல்ட். நான் அறிவழகன், நான் ஒரு ஸ்டார்ட் அப் லான்ச் எக்ஸ்பர்ட், என்னோட கம்பெனி நேமு NextPage. ஓகே. ஸோ எல்லாருக்குமே தெரியுது இந்த கோல்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு கரெக்டான டைரக்ஷனில் போகும் அப்படின்னு. இதில் ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது தப்பான ஒரு முறையில் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது கோல்ஸ் எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டிவ் கோல்ஸ், அதாவது ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு யார் மேலேயோ ஒரு பொறாமையோ இல்லை வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கவலையோ ஒரு ஆதங்கமோ இந்த ஒரு விஷயத்தினால ரியாக்ட் ஆகி ஒரு கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. 2வது லிமிட்டேஷன், அதாவது நாமளே ஒரு தாழ்வாக நினச்சிக்கிட்டு கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. 3வது ரெசிஸ்டிவ் கோல், அதாவது முன்னாடி நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை ஒரு லேண்ட்மார்க்காக ஒரு பெஞ்ச் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் இருந்தால் போகிறோம் அப்படின்னு 3வது டைப் ஆஃப் கோல் செட்டிங். ஸோ இது 3மே தப்பான கோல் செட்டிங். ரைட். ஸோ சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் தெரியும், ஆனால் கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறுப்பாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, முக்கியமாக வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், எங்கே நம்ம கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு பயம். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் பார்த்து கூட பயப்படுவாங்களா? ஆமாங்க. எதனால் அப்படின்னா, நம்மலாம் பெரிய சக்ஸஸ்க்கு நம்ம வந்து கேப்பபிளா, நம்ம பெரிய சக்ஸஸ் அடையிறதுக்கு நம்மக்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கா, நம்ம அந்தளவுக்குலாம் நம்மளால் ரீச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த சக்ஸஸை பார்த்தே கூட ஒரு சில பேர் பயப்படுவாங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, எங்கே நம்ம கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தோத்துட்டோம்னா தேர்ட் பார்ட்டி, அதாவது வந்து நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ நம்மளை பார்த்து கேலி செய்வாங்களா, இல்லை நம்மளை வந்து ஐயோ இவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ இந்த ஒரு ரீசன்னாலையும் பீப்புள் வந்து கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. 4வது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கும், ஒரு பெரிய லட்சியம் இல்லாமல் இருக்கும். பெருசாக எனக்கு லட்சியம்லாம் இல்லைங்க, ஏதோ வாழ்க்கை போயிட்டே இருக்குது, அது போகிற போக்கில் நம்ம போய்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். இது 4வது. 5வது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடிய பீப்புள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸா சரி இப்போது எனக்கு கொஞ்சம் நான் வேறு வேலையில் இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் டீமை பில்ட் பண்ணோம், அதுக்கப்புறமா கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா,
எனக்கு இன்னும் வந்து ஃபண்டு கொஞ்சம் வந்து நான் சேர்க்கணும், அது சேர்த்ததுக்கப்புறமா நான் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணேன்னா என்னால் கரெக்டான டைரக்ஷனில் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த செட் ஆஃப் பீப்புள். அண்ட் இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் பற்றின பெரிய நாலேஜ் இருக்காது. கோல்ஸ் பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியலங்க, கோல்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கோல்ஸை பற்றின கோல்ஸ் எதனால் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றி அவேர்னஸ் இல்லாத ஒரு செட் ஆஃப் பீப்புள். அண்ட் கடைசி செட் ஆஃப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்ஸை பற்றி தெரியும், அவேர்னஸ் இருக்கும், பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் கோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் கேட்டகரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போது கரெக்டான மெத்தடில் நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த கோல்ஸ் அப்படின்றது உங்களுடைய இலக்கை எடுத்து போய் ரொம்ப அழகாக அந்த கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதே உங்களுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் எங்களோட ஆர்கனைசேஷனில் நாங்கள் கோல் செட்டிங் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கோல்ஸ் எதனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தப்பான வழிகளில் எப்படிலாம் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, கரெக்டான கோல்ஸ் எழுதுறதுக்கான ஃபார்முலா என்ன, அண்ட் இந்த கோல்ஸை என்னெல்லாம் பண்ணால் நீங்கள் இந்த கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் உதவிகரமாக இருக்கும், இதுக்கான நிறைய ஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஒரு பண்டில் ஆஃப் ஒர்க் ஷாப்பாக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கோல் செட்டிங் ஒர்க் ஷாப், அதுவும் ஆன்லைனில். சரி, ஸோ இதில் நான் இந்த கோர்ஸில் நான் சேர்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு பக்காவாக கோல்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது இதில் நாங்கள் நிறைய ஃப்ரீ போனஸஸும் ஆட் பண்ணியிருக்கோங்க. என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னால் என்னென்னா, எல்லாருமே நம்ம கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஆனால் சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுறது. நம்மளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமில் ரிசல்ட் வருது அப்படின்னா, ஐயோ மிஸ்ஸு திட்டுவாங்களே, அப்பா அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்ற கான்செப்ட். நீங்கள் ஒருத்தரோட சேர்ந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக இருக்க முடியும். அவர் உங்களோட கோல்ஸை ட்ராக் பண்ணுவார், நீங்கள் அவரோட கோல்ஸை ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ அதுவே ஒரு சின்ன ஒரு காம்படிஷனாக இருக்கும். அவர் உங்களை கேள்வி கேட்பாருன்றதுக்காகவே நீங்கள் இந்த கோல்ஸை வந்து எப்படி நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஐ கேன் பி யுவர் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஃபார் த நெக்ஸ்ட் 30 days. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பேக்கேஜ். ரெண்டாவது ஃப்ரீ போனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஆடட் இன் டு அவர் கம்யூனிட்டி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் சேர்த்து ஒரு ஃபேஸ்புக் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய வெபினார்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அதில் இருக்காங்க. அவங்களோட நீங்கள் நெட்வொர்க் பண்ண முடியும். அவங்களோட சக்ஸஸ் பேஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட சக்ஸஸ் சீக்ரெட் கூட அவங்க கூட நீங்கள் நெட்வொர்க் பண்ணி அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஃப்ரீ போனஸ் நம்பர் 2. ஃப்ரீ போனஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெபினார்ஸ், அதுவும் வந்து ரொம்ப வேல்யூபிளான வெபினார்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வெபினார்ஸ்க்கான ஃப்ரீ என்ட்ரி பாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கோல் செட்டிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃப்ரீ பேக்கேஜஸ். ஸோ மீட் யூ இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லாக் இன் டு த கோர்ஸ். வில் மீட். தேங்க்யூ.